நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து நாங்க பேசுறோம். இல்லங்க அது வந்து யோ ஆ? சும்மா இரு. சரி சரி அதான் அண்ணன் நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிக்கிறாருல. நம்ம தான் இப்படி தோபகடீர்னு சொல்லிக்காம கொல்லிக்காம வந்து நின்னுக்கணும். அவங்க யோசிச்சு தானே சொல்லணும். அவங்க யோசிச்சு நாளைக்கு நல்ல பதிலா சொல்லிப்பாங்க. அண்ணே நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்து யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுண்ணே. அப்போ நாங்க கிளம்பிக்கிறோம். சரி போலாம் நம்ம. மலர் கண்ணு இங்க வா. வா உங்க அப்பா அம்மா ஒன்னையும் சொல்லிக்க மாட்டாங்க, நீ வா. வாமா வாமா தராம பூ வச்சுக்க, வா வா. நான் உடுமாசம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். திரும்ப கண்ணு. அப்பா என்னப்பா அதெல்லாம்? எங்க திரும்ப ராசாத்தி. தவறு நீ எத்த பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரிதானா? அப்போ நாங்க கிளம்புறோங்க. வரோங்க. சரி வாயா, வாங்க வாங்க, வரோங்க. கிளம்பலாம் வாங்க. போயிட்டு வரோம். என்னப்பா நீங்க பொண்ணும் தர முடியாது ஒரு மண்ணும் தர முடியாதுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு நீங்க என்னமோ நாளைக்கு வந்து பேசுறேன் அது இதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதானே இவங்க கிட்ட பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தணும் தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அண்ணி ஏய் பேசுன. டேய் ராஜா இருடா, என்னடா இருடா. அவ பேசிக்கிட்டே இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய் இந்த மாதிரி விஷயத்துல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடா. எதுவா இருந்தாலும் பேசிதான் சரி பண்ணணும். பா இவகிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமாப்பா? அந்த பொறுக்கி பைய கூட சேர்ந்து பேச்சுல கூட மரியாதை இல்லப்பா அவளுக்கு. வந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல, அந்த புத்தி தான்ப்பா இவளுக்கும் இருக்கு. அவங்க எல்லாம் டேய் ராஜா, துண்டை விட்டுட்டு போயிட்டேன். குடுமா தம்பி, உங்களை மாதிரி நாகரிகமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நாசூக்கெல்லாம் பேச தெரியாது தம்பி. ஆனா நாங்களும் மனுஷங்க தான். உங்களை விட அன்புலையும் பாசத்திலையும் கூடுன மனுஷங்க நாங்க. அப்போ நான் வரேன் சார். வரேங்க. மலர் வரமா? சரிங்க மாமா. அப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. டேய் அப்பா அம்மா கிட்ட சொல்லியும் ஒண்ணு நடக்க போற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல ரவி. இவங்க குடுக்கற இடத்துல தானே இவ ஆடுறா. இவ குடுக்கற தைரியத்துல அவங்க பொண்ணு கேட்டு போறாங்க. நான் ஒன்னும் அவங்கள வர சொல்லல. அவங்க சொன்னதை நீ கேட்டல. பொண்ணு பார்க்க வந்த விஷயத்தெல்லாம் நீ தானே தகவல் கொடுத்திருக்க. அவனை தான் பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா சொல்ற. அப்புறம் சொல்லாமலையா இருப்ப? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? அண்ணனை பிடிச்சிருக்குன்னு நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லல? அப்பா எப்படி பேசுற பாருங்கப்பா. இப்பவும் சொல்றேன், அங்க போய் பேசுறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமாப்பா, நாம முடிவெடுத்த மாதிரி அர்ஜுனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. இந்த விஷயம்லாம் அப்பாக்கு தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். யாரையோ லவ் பண்றேன்னு சொல்றவள ஏன் தம்பிக்கு கட்டி வைக்கணுமா? இந்த பாருங்கப்பா, நான் அந்த மெக்கானிக் பையன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். பா எங்க யாருக்குமே இதுல விருப்பம் இல்லப்பா. இதுக்கு மேலேயும் இவ இஷ்டத்துக்கு இப்படியே ஆடுறது சுத்தமா நல்லா இல்ல.
நாங்க நிச்சயமா வரமாட்டோம். நீங்களும் போகாம இருந்தா எல்லாருக்கும் மரியாதை. ஏய் வரி. டேய் வாடா. அப்பா அம்மா, அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, சொல்லு மலரே. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னியா நீ? என்ன மலரே, ஏதா பெரிய பிரச்சனையாச்சா? பிரச்சனை ஆகாம எப்படி? அப்படியே பாண்டி ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், பொண்ணு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சியா? என்ன மலரே கலாய்கிற? என்னன்னு சொல்லு மலரே. உள்ள ஒரு மாதிரி படபடனுக்குது. டேய் அத்தை மாமாவை இங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் இதெல்லாம். ஐயோ மலரே, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதே. என்கிட்ட எதுவுமே சொல்லியே. பொய் சொல்லாதடா. ஓ மேல சத்தியமாடியே. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர போறாங்கன்னு ஃபோன் பண்ணல. ஆமா. ஹே, அது அம்மாட்ட சொன்னனா? அது இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஹேய், எனக்கே பச்சைக்கிளி சொல்லி தான் தெரியும். சரி, என்னதாச்சு சொல்லு மலரே. அத்தையும் மாமாவும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் அண்ணன் என்ன கை ஓங்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கு. ஹேய், என்ன சொல்ற? அப்புறம் எங்க அப்பா அவனை சத்தம் போட்டாரு. சரி, அப்புறம் என்ன சொன்னாங்க? அவங்க இப்ப வரைக்கும் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஆனா நாளைக்கு என் அப்பாவும் அம்மாவும் உன் வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. வாவ், சூப்பர் மலரே. டேய் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல எல்லாம் இருக்காத. நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி மட்டும் நடந்துக்கோ. சொல்லு மலரே, சொல்லு. இத பாரு, என்கிட்ட பேசுற மாதிரி வளவள கொலகொலன்லாம் அங்க பேசிட்டு இருக்காத. அது என் அப்பாக்கு சுத்தமா பிடிக்காது. ஆஹா, பேசவே மாட்டேன். இங்க பாரு, அப்புறம் அத்தைய வீட்ல டீயே போட வேண்டாம்னு சொல்லு. ஆ. அத்தை வைக்கிற மீன் குழம்பெல்லாம் நல்லாவே இருக்கும், ஆனா டீ சரியா போட மாட்டாங்க. ஒரு நல்ல கடையா பார்த்து டீ வாங்கி கொடு. சரி மலரே. இங்க பாரு, அதே மாதிரி மாமாவை சரக்கெல்லாம் அடிச்சிட வேண்டாம்னு சொல்லு. அந்த ஆள் அப்படி இருக்குது கஷ்டம். சரி, சொல்லிடுறேன். இன்னைக்கு அவர் சரக்கு அடிச்சா நாளைக்கு காலையில எங்க அப்பா வரும்போது சரக்கு வாசனை கும்முன்னு அடிக்கும். அதனால இன்னைக்கு சரக்கு அடிக்க வேண்டாம்னு சொல்லு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பாரு, நாளைக்கு அத்தையும் மாமாவையும் நான் கவனிக்கிற கவனிப்புல என் பொண்ணு கண்டிப்பா உனக்கு தானே என் மாமாவே சொல்ல இருப்பாரு மலரே. நடந்தா நல்லதுதான். இது பாரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்கு மலரே. இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஓகே. நல்லது. என்ன? நான் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லு. ஐ லவ் யூ மலரே. இத மட்டும் நான் பண்ணாம இருந்தா இவ்ளோ பிரச்சனையே கிடையாது. நான் மலரே சும்மா சொன்னேன்டா. சரி, நான் அப்ப போன் வச்சிடுறேன். வச்சிட்டா 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 வச்சிட்டா. வைடா. நான் பாண்டியா, யார பார்க்க வந்திருக்க? அது மாமனார் வந்து நிக்கிறாரு. மாப்பிள்ளை பார்க்க வராங்க நம்ம வீட்டுக்கு. அதான். சரிப்பா. என்ன பாண்டி, மெக்கானிக் செட் போலையா? இல்ல இன்னைக்கு லீவு நானு. சரிப்பா, சரி. அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க. வண்டி எப்படி விட்டுருங்க பாத்து. வணக்கம் அங்கிள். அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். போலாமா? வாங்க வாங்க, இந்த பக்கம் தான். பாத்து வாங்க.
இருக்க? ஒரு பாத்ரூம் இருக்காயா உன் வீட்ல? என்னையா வீடு இது? அஞ்சலி சொன்னா கேளு அஞ்சலி, எல்லாரும் பாக்குறாங்க. டேய் பார்க்கவே பஜாரியா இருக்கா. இவ குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு நான் அப்பவே சொன்னேன். நீ கேட்டியா? மா கம்முன்னு இருக்க மாட்டேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. என்ன பேசின்னு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. அஞ்சலி என்னையா பேசிட்டு போகுது உங்க அம்மா? புருஷ முன்னாடி ஆசையா 2 வார்த்தை பேச முடியுதாயா? தட்டுல சோத்த போட்டுக்கிட்டு ரோட்ல உட்காந்து சாப்பிட வேண்டியது இருக்கு. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே ரோட்ல தானா? எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு. நான் தான் எங்க அம்மா பேச்சை கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணி தொலைச்சேன். மாமே என்ன கெஸ்டா? ஆமாம்மா. சார் வணக்கம் சார். எப்பவுமே இப்படிதான் சார் நடக்கும், நீங்க கண்டுக்காதீங்க. கூட்டு போ பாண்டி. போ போ. என்னையா பிரச்சனை? அது ஃபேமிலி மேட்டர் பாண்டி. சரி கூட்டு போ. நம்ம போலாம் வாங்க. சார் போங்க சார். போங்க. என்னண்ணா வேலைக்கா? ம் வாங்க. வாங்க வாங்க, செருப்பு எப்படி விட்டுருங்க. வாங்க. எப்பா ஏஞ்சுப்பா ஏஞ்சுப்பா. ஏண்டா என்னடா போ உனதான் என்னடா? ஓ வந்துட்டாங்கப்பா. சரி 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 சரி. வாங்க உட்காரு. மா வாங்க. மோ ஆ, மாமா உட்காரு. என்னடா? வா. ஏய் சின்ன ஐயோ வாங்கண்ணே, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஏதோ சமாளிக்கிறதுக்காகத்தான் வீட்டுக்கு வரதா சொல்லிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மெய்யாலுமே வந்துக்கிறீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மா டீ எடுத்துமாமா. ஏத்தார பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ இருட்டா, மொத தப்பா வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, குடிக்கணும். இதான் எடுத்தார வாடா. இதோ வந்துறேன். மோ அத போட்டுக்கிறேன் சீக்கிரமா. அதான் இந்தாங்க எடுத்துக்கங்க. எடுத்துங்க. துண்ணுங்க. உட்காருமா. டேய் போனண்டா. உட்காருமா. டேய் என்னடா உட்காரு. என்னடா நீ? சார் எங்க வீடு கொஞ்சம் உள்ள தள்ளி அமைஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியாதுன்னு தான் பாண்டிய தெருமுனையிலேயே நிக்க வச்சு உங்களை கூட்டியார சொன்னேன் சார். மலரு ஸ்கூல் படிக்க சொல்லியே வந்துக்குது, அதுக்கு தெரியும். புள்ளிங்க சின்னதுல இருந்தே ஒன்னா பழகிச்சிங்க, அதுங்களை பிரிச்சிட வாணாமன்னு தான் நாங்க ஊடு தேடி வந்துட்டோம். அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. உங்க அளவுக்கு வசதி வாய்ப்புல கம்மிதான். ஆனா மலர் கண்ணி எங்க வீட்டுக்கு வந்தா எங்க கண்ணுக்கு கண்ணா நாங்க பாத்துக்குவோம். என்னடா ஏரியா இப்படி கலீச்சா இருக்குது, ஊடு இப்படி கூண்டு மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. மலர் வந்ததும் அதுக்கு என்ன வேணுமோ எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து தாங்குன்னு தாங்குவான் பாண்டி. ஆமா சார். அவனுக்கு மலர்னா ரொம்ப உசுறு. நீங்க ஒரு நல்ல பதிலா சொல்லுவீங்கன்னு தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம் சார். இப்ப சட்டுன்னு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. முடிவெடுத்த பிறகு மாத்திர விஷயம் இல்லை. ஆமா சார். அதான் அவளுக்கு நாங்க பார்த்த மாப்பிள்ள அமெரிக்கால வேலை பார்க்கறாரு.
ஓ சரி சார் சரி சார். மலர் இங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா அங்கிள். நான் பாத்துக்கிறேன் அங்கிள். நான் இப்பெல்லாம் தம் அடிக்கிறது இல்லை அங்கிள். அக்கா சின்னதாயி அக்கா ஆ தனி லாரி வந்திருக்குது, சீக்கிரம் வாக்கா. இத விட்டா இன்னும் 10 நாள் ஆகுமா. ஓய் நீ போடி, வீட்டுக்கு விருந்தாளி வந்துக்கிறாங்க, நீ போ, நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. போன்றல அது தண்ணி லாரி 10 நாளைக்கு ஒரு தாபா தான் வரும், அதான் அவ வந்து. எங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். நாங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு சொல்றோம். ஆ சரி சரி சார். சரி கிளம்பலாமா? ஆ சார் நல்லா யோசிச்சு மலர்கிட்டையும் பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க சார். சரிங்க, நாங்க வரோங்க. வாங்கண்ணா. வாங்க. சந்தோஷம், வாங்க வாங்க. வாங்க. டேய் பாண்டியே, அவங்கள பத்திரமாயிட்டு போய் விட்டு வா. சரிம்மா. இல்லப்பா, நாங்களே போய்க்கிறோம். சரி நீர் பார்த்து போங்க. போமா. சீக்கிரம் போய் தண்ணி காலியா போகுது. முட்டா கிழவி இன்னைக்குலாம் நடந்துனே இருக்கும். என்னங்க நாம அவளுக்கு எந்த மாதிரி இடம் பார்த்திருக்கோம், அவ இந்த மாதிரி. ச்சே. அவங்க 3 நம்ம 2ன்னு 5 பேர் சேர்ந்தாப்புல நிக்க முடியுதா அந்த வீட்டுக்குள்ள? அவளை பார்க்க நாளைக்கு குடும்பமா வந்தா எப்படி பாக்குறது? ரோட்ல இருந்து தான் பார்க்க முடியும். நம்மள விடுங்க, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் கூட இல்ல. ஒரு ஹால், ஒரு கிச்சன், அங்கேயே பாத்ரூமும் இருக்கு. குளிக்க எங்க போவாங்கன்னு கூட தெரியல. அதான் நம்ம வரும்போது ஒரு பொண்ணு சண்டை போடுச்சு பாத்தியா? பேருக்கு தான் வீடு, குடும்பம் ரோட்ல தான் நடத்தணும். சீதா, இது சரிப்பட்டு வராது. அவகிட்ட நீ பேசு. எனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லை. அங்க பாரு, இங்க வந்தா நாளைக்கு மலர் இப்படிதான் தண்ணி பிடிக்க ஓடணும். அண்ணா நில்லா நில்லா, ஒரே ஒரு குடண்ணா. சரிங்க, நம்ம கிளம்புவோம். அவங்களும் தண்ணி எடுக்க வருவாங்க. இங்க நிக்க வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க. ம். மேகலா, இது வரேங்க. மேகலா, இது வரேன். என்னங்க ஏங்க, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்பாவும் அம்மாவும் இன்னும் வரலையா? நானும் அவங்கள தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மலர் எப்போ வருவாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியாதுன்னு வேற நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? பேசதானே போயிருக்காங்க, பேசி முடிச்சிட்டு வருவாங்க. ஏய், பேசி முடிச்சிட்டுலாம் வரமாட்டாங்க, முடிச்சு விட்டுட்டு தான் வருவாங்க. புரியுதா?
இருக்காங்கப்பா. பா, இனிமே இந்த மாதிரி கல்யாணம் பேச்சு பேசி வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டீங்கல்ல?